அனைவருக்கும் வணக்கம். அது சரியா 2021 இங்கிலாந்து நாட்டோடைய தென்கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஈஸ்ட் சசஸ் கவுண்டி அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல கிரான்புரூக் அப்படின்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தவங்க தான் 34 வயது நிறைந்த அலெக்சாண்ட்ரா அப்படின்ற இந்த பெண்மணி. இந்த அலெக்சாண்ட்ரா விவாகரத்து ஆனதுக்கு பிறகு தன்னுடைய 2 பிள்ளைகள் கூட தான் ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. மேற்கொண்டு இந்த அலெக்சாண்ட்ரா நாய்களை பராமரிக்கக்கூடிய ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு வரதுனால அதில் இருந்து கொஞ்சமான வருமானம் தான் கிடைச்சிருந்திருக்கு. இப்படி இவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து போய்கிட்டே இருந்த சமயத்தில் தான் சரியா நவம்பர் 13, 2021 வாக்கில் தன்னுடைய 2 பிள்ளைகளையுமே அப்பா அம்மாவுடைய வீட்டில் விட்டுட்டு எனக்கு மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால சின்னதாக ஒரு ட்ரிப்பு ஒன்று போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்குமே என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 13ஆம் தேதி அவங்களுடைய வெள்ளை கலர் மினி கூப்பர் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. இந்த அலெக்சாண்ட்ரா கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் 17ஆம் தேதி அப்படி இல்லைனா 18ஆம் தேதிலாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்பா அம்மாவும் 17ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க, அவங்களுடைய மகள் வரவே இல்லை. சரி அடுத்த நாள் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் தேதியும் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க, அப்போவுமே அலெக்சாண்ட்ரா வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால் பதட்டமான அந்த அப்பா அம்மா உடனடியாக அலெக்சாண்ட்ராவுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. மேற்கொண்டு அவங்களுடைய தோழிகள்கிட்டையும் அவங்களுடைய உறவினர்கள்கிட்டையும் கால் பண்ணி கேட்கும்போது கூட யாருமே அலெக்சாண்ட்ரா பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இதனால் பதட்டமான அந்த அப்பா அம்மா உடனடியாக அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி அலெக்சாண்ட்ரா பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸரும் அலெக்சாண்ட்ராவை நிறைய இடங்களில் தேடி பார்த்துருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த அலெக்சாண்ட்ரா யார்க் சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்பாக்கு தான் போகிறதா அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இதனால் போலீஸ் ஆஃபீஸர் அந்த யார்க் சிட்டிக்கு போகக்கூடிய இடங்களில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் அன்றைய நாள் 7:30 மணி வாக்கில் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் இந்த பெண்ணுடைய கார் நிற்கிறத பார்த்துருந்தாங்க. மேற்கொண்டு அந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ல இருந்து வடக்கு பக்கம் நோக்கி போனாதான் இவங்க சொன்ன அந்த ஸ்பா வரும். ஆனா அன்றைய நாள் அலெக்சாண்ட்ரா வடக்கு பக்கம் போகாம தெற்கு பக்கமா போறாங்க. இதனால போலீஸ் ஆபீசருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இந்த இடத்துல இருந்து எழ ஆரம்பிக்குது. இந்த அலெக்சாண்ட்ரா தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட், கடைசியாக அவங்களுடைய மொபைல் எந்த இடத்துல ஆன்ல இருந்துச்சு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தபோது தான் ஒரு இடத்தை காட்டி இருந்திருக்கு. கடைசியாக அவங்களுடைய மொபைல் சிக்னல் ஹாஸ்டிங் அப்படின்ற பகுதிக்கிட்ட தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்திருக்கு. இதனால் அங்கே உள்ள சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்த்தபோது இவங்களுடைய கார் நீண்ட நேரமாக அந்த ஹைவேவுடைய ஓரமாக நின்றுக்கிட்டு இருப்பதாகவும் அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கோல்டன் கலர் ஜாக்குவார் கார் அவங்களுடைய கார் பின்னாடி வந்து நிற்கிது. அதன் பிறகு அந்த கார் கொஞ்சம் மூவ் ஆகி முன்னாடி வந்து மெல்லமாக நகர ஆரம்பிக்குது. அந்த காரை ஃபாலோ பண்ணபடியே இந்த அலெக்சாண்ட்ராவுடைய காரும் அந்த இடத்த நோக்கி நகர்ந்து போகிறத அந்த சிசிடிவியில் பார்த்துருந்துருக்காங்க. மற்றபடி இந்த அலெக்சாண்ட்ரா எங்கே என்ன ஆனாங்க அப்படின்ற எந்த ஒரு சிசிடிவி ஆதாரமும் எந்த ஒரு ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு அலெக்சாண்ட்ரா எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க? அலெக்சாண்ட்ரா பின்னாடி வந்து நின்ன அந்த கோல்டன் கலர் ஜாக்குவார் கார் யாருடையதாக இருக்கும்? போலீஸ் ஆஃபீஸர் அந்த காரோடைய ஓனர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2021 இங்கிலாந்து நாட்டையே உலுக்கிய ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து பாருங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே வரீங்க. வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி. அலெக்சாண்ட்ரா அந்த வீட்டை விட்டு போய் 10 நாட்கள் கழித்து நவம்பர் 23ஆம் தேதி அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவியுமே போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் கடைசியாக அவங்க ஹாஸ்டிங் அப்படின்ற பகுதியில் லிட்டில் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஃபார்முக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதனால் போலீஸ் ஆஃபீஸர் உடனடியாக அந்த ஃபார்ம் கிட்ட போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா இடத்தையுமே சோதனை பண்ணி பார்க்குறாங்க. இப்படி ஒரு சோதனை அடுத்த நாள் காலையில் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் தான் ஒரு வேன் ஒன்று அந்த இடத்துக்கு வருது. அதில் இருந்து இறங்கி வந்த ஒரு நபர் என்னுடைய பேர் மார்க் ப்ரவுன்
அப்படின்னும் எனக்கு 40 வயது கிட்ட ஆகுது அப்படின்னும் நான் தான் இங்க இருக்கிற நிலங்களை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பார்த்துக்கிட்டு வருவதாகவும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் கிட்ட கேட்டிருந்திருக்காரு. மேற்கொண்டு இந்த மார்க் பிரவுன் அப்படின்றவர் வேற ஒரு பகுதியில் தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு வராரு. இந்த இடத்துக்கு அப்பப்போ வந்து வேலை செஞ்சுட்டு போவது தான் இவருடைய வழக்கமாகவும் இருந்திருக்கு. மேற்கொண்டு போலீஸ் ஆஃபீஸர் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஃபார்மை சோதனை பண்ணி பார்த்ததுல ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது. இதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது நான் தான் இங்கே ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன், நான் கார் பிஸ்னஸும் பண்ணுறேன், பழைய கார்களை வாங்கி வெளியில் விற்கக்கூடிய வேலைகளும் பார்க்குறேன், சில கார்களை நானே ரிப்பேர் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட தன்னுடைய ஒர்க் ஷாப்பை பற்றி சொல்லியிருந்திருக்காரு. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் முதற்கட்ட சோதனையில் சிக்கியிருந்த சிசிடிவியோடைய கோல்டன் கலர் ஜாக்குவார் காரை பற்றி இவங்க கிட்ட காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது இது தன்னுடைய கார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அந்த காருமே அந்த ஒர்க் ஷாப்புக்கு பக்கத்துல தான் நின்றுகிட்டு இருந்திருக்கு. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் அலெக்சாண்ட்ராவுடைய போட்டோவை காட்டி இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. உடனே மார்க் பிரவுனுமே இந்த பெண்ணை எனக்கு நல்லாவே தெரியும் சார், நவம்பர் 14 கூட நான் இவங்களை பார்த்தேன். மேற்கொண்டு இவங்க எஸ்கார்ட் வெப்சைட் மூலயமா சீக்ரெட்டான ஒரு பாலியல் தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த வெப்சைட் மூலயமா தான் இந்த அலெக்சாண்ட்ராவை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். மேற்கொண்டு இந்த வெப்சைட்டை பற்றி சொல்லணும்னா 2 தரப்பு சைடுமே யாருக்குமே வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீக்ரெட்டான ஒரு பாலியல் ரீதியான பிஸ்னஸ் தான் இந்த வெப்சைட்டில் இருந்து பண்ணிக்கிட்டு வராங்க. இதை தான் இந்த மார்க் பிரவுனும் யூஸ் பண்ணியிருக்கான், காணாமல் போன அலெக்சாண்ட்ராவும் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. காணாமல் போன இந்த அலெக்சாண்ட்ராவை முதலாக இந்த பெண்மணி காணாமல் போவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஜூன் மாதம் 2021 இந்த வெப்சைட் மூலயமா இவங்க 2 பேருமே மீட் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அலெக்சாண்ட்ராவுடைய இந்த சீக்ரெட்டான பிஸ்னஸ் பற்றி அவங்களுடைய வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. அதனால தான் வீட்டை விட்டு கிளம்பி போகிற அன்னைக்கு கூட தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் ஒரு ஸ்பா சென்டருக்கு போகிறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இந்த மார்க் பிரவுனை தான் மறுபடியுமே அலெக்சாண்ட்ரா மீட் பண்ண வந்திருக்காங்க. இந்த மார்க் பிரவுன் கிட்ட கேட்கும்போது கூட அலெக்சாண்ட்ரா அன்றைய நாள் இங்கே வந்தாங்க, ஏதோ மனநலம் சரியில்லாத மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்ச நேரம் இங்கே தங்கிட்டு அதன் பிறகு போயிட்டாங்க, மற்றபடி எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சார் அப்படின்றத சொல்லியிருந்திருக்கான். மேற்கொண்டு போலீஸ் அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்றது சொன்னதுக்கு பிறகு தான் அலெக்சாண்ட்ரா காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறான். பட் சிசிடிவி போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்த்ததில் அலெக்சாண்ட்ரா இந்த லிட்டில் பிரிட்ஜ் அப்படின்ற ஃபார்முக்கு வந்த மாதிரியான தடயங்கள் தான் தெரியுதே தவிர அங்கிருந்து வெளியூருக்கு போன மாதிரியான எந்த ஒரு தடயங்களுமே கிடைக்கவே இல்லை. இதனால் அந்த ஃபார்மை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதியை ஒரு காடு நேர்ந்த பகுதியாகவும் சில ஒர்க் ஷாப்பு மட்டும் இருக்கக்கூடிய பகுதியாக தான் இருந்திருக்கு. மேற்கொண்டு லாரியில் மெட்டல் கண்டெய்னர்லாம் ஏற்றிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கண்டெய்னரை அந்த ஃபார்ம் கிட்ட பார்த்துருந்துருக்காங்க. அந்த கண்டெய்னரை போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு கிச்சன் செட்டப்ல யாரோ ஒருத்தர் தங்கியிருந்த மாதிரியான தடயங்கள்லாம் அதில் தெரிஞ்சிருந்திருக்கு. ஒருவேளை மார்க்கும் இந்த அலெக்சாண்ட்ராவும் இந்த இடத்துல தங்கியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸுக்கு மார்க்குக்கு எதிராக எழ ஆரம்பிக்குது. இதனால் தொடர்ந்து மார்க்கை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மார்க் பிரவுனுடைய வீட்டையும் கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணுறாங்க. அந்த வீட்லேயுமே நிறைய பொருட்கள் கண்ணா பின்னான்னு சதறி கிடக்கு. அதே சமயம் அந்த வீட்டோடைய பரணையில் இருந்து ஒரு கேரி பேக்கில் மனிதனுடைய கழிவுகளை மீட்டு எடுக்கிறாங்க. இதை பார்த்ததுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு ரொம்பவே அருவருப்பாக போகுது. மேற்கொண்டு இந்த மார்க் பிரவுனை பார்க்கும்போதும் ஒரு வினோதமான ஒரு ஆளாக இருப்பானோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகமும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழுது. அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியுமே அலெக்சாண்ட்ராவுடைய வீட்டை சோதனை பண்ணுறாங்க. முன்னாடியே அந்த வீட்டை சோதனை பண்ணியிருந்தாலும் இன்னொரு தடவை புதுசாக அவங்க சோதனை பண்ணுறதன் மூலிமா ஏதாவது சின்ன க்ளூ கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் ஆஃபீஸர் அந்த சோதனையில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. அப்படி அவங்க சோதனையில் ஈடுபட்டதன் விளைவாக ஒரு லெட்டர் ஒன்று அந்த இடத்துல இருந்து மீட்டெடுக்கிறாங்க. அந்த லெட்டரில் தன்னுடைய மகனுக்கு ஒரு கடிதம் மாதிரி இருந்திருக்கு. அந்த லெட்டரில் அலெக்சாண்ட்ரா தன்னுடைய மகனுக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா, நீ தினமுமே ரோலர் ஸ்கேட்டிங் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி எழுதியிருந்திருக்காங்க. இது ஏதாவது க்ளூவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் அந்த ஸ்கேட்டிங் போர்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது தான் அந்த போர்டு பாக்ஸுக்கு கீழே 22,000 இங்கிலாந்து பணம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அலெக்சாண்ட்ரா இந்த பணத்தை யாருக்குமே தெரியாமல் மறைச்சு வச்சிருக்காங்க. தங்களுடைய பசங்களுக்கு இது யூஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இந்த லெட்டரில் அவங்க எழுதி வச்சிருந்திருக்காங்க. ஆனால் அலெக்சாண்ட்ராவுக்கு ஏற்கனவே நான் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு லெட்டர் அவங்க எழுதியிருக்கணும். பாலியல் ரீதியான தொழிலில் ஈடுபட்டதன் மூலிமா கிடைச்ச வருமானத்தில் இந்த பணத்தை இவங்க சேகரித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் போலீஸ் ஆஃபீஸர் யோசிக்கிறாங்க.
பட் எதனால் திரும்பி வராத மாதிரியான ஒரு வார்த்தைகளை அவங்க எழுதி வைக்கணும்? அப்போது அவங்களுக்கு சாக போகிறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இதனால் அவங்க கடைசியாக போன அந்த லிட்டில் பிரிட்ஜ் அப்படின்ற ஃபார்முக்கு தான் அவங்க போயிருக்கிறதுனால மறுபடியுமே அந்த இடத்துலையே போயிட்டு சோதனைகள்லாம் நடத்தி இருந்திருக்காங்க. பட் போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இந்த லிட்டில் பிரிட்ஜ் அப்படின்ற இடத்துக்கு தான் இவங்க போயிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்க எழுதி வச்சிருந்த லெட்டரில் கூட போஸ்டல் கோட் அந்த ஊரோடைய கோடு தான் எழுதியிருந்திருக்கு. மேற்கொண்டு அதே ஸ்கேட்டிங் போர்டு பாக்ஸில் ஒரு மொபைல் ஃபோனை மீட்டெடுக்கிறாங்க. அந்த மொபைல் ஃபோனுக்கு உண்டான பாஸ்வேர்டு கூட அந்த லெட்டர்லேயே எழுதி வைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த பாஸ்வேர்டு போட்டு அந்த மொபைலை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க சீக்ரெட்டாக இந்த மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அவங்களுடைய சீக்ரெட் தொழிலான பாலியல் தொழிலில் ஈடுபடுற கஸ்டமர் கிட்ட மட்டும் இந்த மொபைலில் இருந்து தான் அவங்க அடிக்கடி பேசியிருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் கடைசியாக இவங்க மார்க் ப்ரவுன் கிட்ட தான் பேசியிருக்காங்க. மார்க் ப்ரவுன் கிட்ட இருந்து நிறைய பணமும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் நிறைய சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததில் நவம்பர் 17ஆம் தேதி, அதாவது இந்த பெண்மணி என்னைக்கு காணாமல் போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சோ அந்த நாள் முதல் நாள் வாகல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த அலெக்சாண்ட்ராவுடைய ஒயிட் மினி கூப்பர் கார் போகுது. ஆனால் அது ஓட்டுற நபரை பார்க்கும்போது யாரோ ஒரு ஆண் நபர் மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு. இதனால் போலீஸ் ஆஃபீஸர் அந்த நபர் யார் அப்படிங்கிறத நல்லா ஒத்து பார்க்கும்போது தான் இந்த மார்க் ப்ரவுன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குற டேரன் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் போலீஸ் ஆஃபீஸர் டைரக்டாக டேரன் கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணாமல் அவனுடைய மொபைல் நம்பரை மட்டும் வாங்கி அவனுடைய கால் சிக்னல் எந்தெந்த இடத்துலலாம் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது மார்க் ப்ரவுனோடைய லொக்கேஷன்லாம் எங்கெங்கே இருந்துச்சோ அதே இடத்துல இந்த டேரனோடைய லொக்கேஷனையும் காட்டியிருக்கு. இதனால் போலீஸ் ஆஃபீஸர் இந்த டேரனை சீக்கிரட்டாக கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது, மார்க் ஒரு நாள் என்கிட்ட ஒரு காரை எடுத்துகிட்டு வெளியில் போகணும், எனக்கு வந்து உதவி பண்ண அப்படின்னு சொன்னார். நானுமே அவர் சொன்ன இடத்துக்கு போனேன். அங்கே இருக்கிற ஒரு ஒயிட் கலர் மினி கூப்பர் காரை எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போனேன். பின்னாடியே அவருடைய வேனும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துச்சு. அதன் பிறகு அவருடைய ஃபார்மில் இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ரோட்டோரமாக அந்த காரை நிப்பாட்ட சொன்னார். அடுத்தபடியாக நானும் அவரும் அதே வேன்லேயே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த டேரன் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாங்க. உடனடியாக போலீஸும் அவன் சொன்ன இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவன் சொன்ன மாதிரியே அங்கே ஒயிட் கலர் மினி கூப்பர் கார் நின்றுக்கிட்டு இருக்கு. உடனடியாக அந்த காரையும் மீட்டெடுத்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள்லாம் வர வச்சு கம்ப்ளீட்டாக அந்த காரையும் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேரனுக்கு மற்றபடி அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. இவன் சொன்னபோது கூட அலெக்சாண்ட்ராவுடைய சடலம் இந்த காருக்கு பின்னாடி தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இதனால் காரோடைய டிக்கியும் போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்த்தபோது எந்த ஒரு தடவுமே காரில் இருந்துமே கிடைக்கவே இல்லை. பட் இப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இந்த மார்க் ப்ரவுனை கைது பண்ண முடியாதுங்கிறதும் போலீஸ் ஆஃபீஸருக்கு நல்லாவே தெரியும். இதனால் இவனுக்கு எதிராக இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இவனை கைது பண்ண முடியும். அப்படின்றதுனால அவனுக்கு எதிராக தீவிரமாக வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி விசாரிச்சுக்கிட்டே வரும்போது தான் இவன் கார் பிஸ்னஸை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் இவனுடைய வேலைகள்லாம் எந்தெந்த வீடுகளில் நடக்குதோ அந்தந்த வீட்டோடைய ஓனர்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு அங்கே ஏதாவது மர்மமான பொருள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தீவிர சோதனைகளில் ஈடுபடுறாங்க. அப்போ தான் ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஆயில் ட்ரம் சரியாக பாதி எரிக்கப்படாத நிலையில் கிடச்சிருந்திருக்கு. உடனடியாக ஃபாரன்சிக் ஆஃபீஸரை வர வச்சு அந்த ட்ரம்மில் இருந்து நிறைய சோதனைகள்லாம் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட்பேக், அவங்களுடைய டெக்கரேட்டிவ் பொருள், மேக்கப் பொருள், ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் அந்த இடத்துல இருந்து கிடைக்குது. மேற்கொண்டு சில எலும்பு துண்டுகளும் சில பற்களும் அந்த இடத்துல இருந்து கிடச்சிருந்திருக்கு. அதை போலீஸ் ஆஃபீஸர் ஃபாரன்சிக் லேபுக்கெலாம் அனுப்பி செக் பண்ணி பார்த்ததில் அது காணாமல் போன அலெக்சாண்ட்ராவுடைய DNA கூட 100% அப்படியே மேட்ச் ஆகுது. இது எல்லாமே அலெக்சாண்ட்ரா காணாமல் போய் 10வது நாள் போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் இந்த மார்க் ப்ரவுனையும் கைது பண்ணி அவனுடைய வேனையும் கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணுறாங்க. அப்படி சோதனை பண்ணதில் ஒரு மெடிக்கல் பில் மட்டும் லியா வேர் அப்படின்ற ஒரு பெண்ணுடைய பேரில் இருந்திருக்கு. இந்த லியாவை பற்றி போலீஸ் ஆஃபீஸர் சீக்ரெட்டாக விசாரணை பண்ணும்போது இவங்க 6 மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய உறவினர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்துருக்காங்க. மேற்கொண்டு அந்த பெண்ணை பற்றி விசாரணை பண்ணும்போது அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருப்பதாகவும் கணவரை பிரிந்து தன்னந்தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறதும் தெரியாது. அதே சமயம் இவங்க நல்ல குணமுடையவங்க அப்படின்னும் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகக்கூடியவங்க அப்படின்னும் இதனால் ஈஸியாக அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஏமாந்துருவாங்க அப்படின்னும் இதனாலேயே அவங்க பல மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸருடைய விசாரணையின் மூலமா தெரிய வருது. அதே சமயம் இவங்க அந்த மனநிலை பிரச்சனைக்காக சில மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கிட்டு வருவதாகவும் தெரிய வருது.
மேற்கொண்டு இந்த லியா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரி காணாமல் போய் நீண்ட நாட்கள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த முறை காணாமல் போன போது அவங்க ரொம்ப நாட்கள் வராமலே இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த உறவினர்கள் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே சமயம் அவங்க கடைசியாக பேசின ஆளும் இந்த மார்க் ப்ரவுன் தான். மேற்கொண்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே விசாரணை பண்ணும்போது மார்க் ப்ரவுனும் இவங்களும் ஒரு சீக்ரெட்டான வெப்சைட் மூலயமா தான் பழகியிருக்காங்க அப்படின்னும் பாலியல் ரீதியான தொழிலில் இந்த லியாவும் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி தான் இவங்க 2 பேருக்குள்ளேயும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதை பற்றி மார்க்கிட்ட கேட்கும்போது நாங்கள் 2 பேருமே நல்லா பழகணும். ஆரம்பத்தில் நண்பர்களாக இருந்தோம், அப்புறம் காதலிச்சோம். எங்கள் கூடவே அவள் கொஞ்ச நாட்கள் இருந்தா. அவளுக்காக தான் இந்த கண்டெய்னர்லாம் உருவாக்கினேன். அதில் தான் நான் அவங்கள தங்க வச்சுருந்தேன். மேற்கொண்டு அவளுக்கு விலங்குகள்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாய் கூட அந்த கண்டெய்னரில் வச்சு வளர்த்துக்கிட்டு தான் இருந்தா. மேற்கொண்டு இந்த விஷயம் எதுவுமே இந்த லேண்டோடைய ஓனருக்கு தெரியாததுனால சீக்கிரட்டாக தான் இந்த கண்டெய்னரில் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு ஒரு நாள் இதை பற்றி எங்களுடைய ஓனருக்கு தெரிய வர ஆரம்பித்ததுமே எங்களை பயங்கரமாக திட்டாரு. உடனடியாக இடத்தையும் காலி பண்ண சொல்லிட்டாரு. அதன் பிறகு தான் என்னுடைய ஒர்க் ஷாப்பில் ஒரு இடத்துல ஒரு ரூம் மாதிரி மாற்றி யாருமே தெரியாத அளவுக்கு ஒரு செட்டப்பையும் மறைச்சி இந்த லியாவை இதுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தேன். மேற்கொண்டு ஒரு விலங்கு கூண்டில் அடைச்சி வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவன் லியாவை ட்ரீட் பண்ணி இருந்திருக்கான். அதே சமயம் வெளியில் இவனுக்கு ஏதாவது கோபம் வந்ததுன்னா பயங்கரமாக அவகிட்ட சண்டை போட்டு அடிச்சிருந்திருக்கான். அது கூடவே அவள் பயங்கரமாக மென்டல் ரீதியாக மேலும் மேலும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு உண்டான சில மெடிசன் கூட இவன் வாங்கிலாம் கொடுத்துருந்துருக்கான். ஆனால் அதன் பிறகு அவன் என்ன பண்ணான், லியாவுக்கு என்ன நடந்துச்சு, லியாவை எப்படி கொலை பண்ணான், எங்கே தூக்கிப்பட்டான் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு டீட்டெயிலுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு அவன் சொல்ல தயாராகவே இல்லை. இதனால் போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஒர்க் ஷாப்பை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது ஒரு நாயோடைய பெல்ட்டில் 12 கிலோ இருக்கிற ஒரு கல் கட்டப்பட்டிருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த லியா வளர்த்துருந்த நாயோடைய கழுத்தில் 12 கிலோ கல்லை கட்டிட்டு அந்த நாய் எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு இவன் வச்சிருந்திருக்கணும். அந்த நாயும் பசியாலேயே இந்த இடத்துல துடிதுடிச்சு இறந்து போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யூகத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல இருந்து சில நாயோடைய எலும்பு துண்டுகளும் லியாவுடைய எலும்பு துண்டுகளையுமே கண்டுபிடிக்கிறாங்க. மார்க் ப்ரவுனோடைய மொபைல், கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய அடல்ட் ஃபிலிம்லாம் அவன் பார்த்துருந்துருக்கான். அதே சமயம் இவன் பாலியல் தொழிலில் ஈடுபடுற சீக்ரெட்டான பெண்களையும் வர வச்சு அந்த படங்களில் எந்த மாதிரிலாம் நடக்குதோ அதே மாதிரி அவங்கள பண்ண வச்சு பல சித்திரவதைகள்லாம் பண்ணியிருந்திருக்கான். அப்படி அவனுடைய கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் பெத் அப்படின்ற தன்னுடைய ஸ்கூல் தோழிக்கிட்ட அவன் பேசியிருந்திருக்கான். அந்த சமயத்தில் அவங்க கிட்ட நல்லாவே பழகி இருந்திருக்கான். அவங்களுமே தன்னுடைய கணவரை பிரிந்து தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பதாகவும் தெரிவிச்சிருந்திருக்கான். அந்த கான்வர்சேஷன் நடக்கிற சமயத்தில் அந்த தோழிக்கிட்ட எனக்கு இருக்கிற பிரச்சனையை ஒரு ஆயில் ட்ரம்மில் போட்டு கொளுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இந்த விஷயத்தை போலீஸ் ஆஃபீஸர் படித்ததுக்கு பிறகு உடனடியாக அந்த பெத்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க பேசின விஷயத்தை மட்டும் சொல்லியிருந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் சொன்னதுக்கு பிறகு தான் அந்த ஆயில் ட்ரம்மில் யாரையோ எரிச்சிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயமே பெத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னதுக்கு பிறகு தெரிய வருது. லியாவை இவன் எப்படி கொலை பண்ணா, என்ன பண்ணா அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல. அதே சமயம் அவங்க காணாமல் சொல்லப்பட்ட நாள் அன்னைக்கு அவங்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கு. அந்த நாளே அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து நிறைய பணம்லாம் இவன் எடுத்துருந்திருக்கான். அதை தவிர லியாவை பற்றின எந்த ஒரு தடயமுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்காமலே போகுது. மறுபக்கம் அலெக்சாண்ட்ராவுக்கும் 6 மாதம் கழித்து இவன் இதையே தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னும், ஆனால் அலெக்சாண்ட்ராவையும் எப்படி கொலை பண்ண அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே அவன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் இந்த லியாவையும் அலெக்சாண்ட்ராவையும் நான் தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி இவன் ஒத்திருந்தாலும் கூட எப்படி கொலை பண்ண, ஏன் கொலை பண்ண, எங்கே போட்டான் அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே அவன் கொடுக்க தயாராகவே இல்லை. இப்போ வரைக்குமே அவன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கவே இல்லை. இதனால் போலீஸ் ஆஃபீஸர் அவனுக்கு எதிராக இருக்கிற சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ், டிஎன்ஏ ரிப்போர்ட் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் தாக்கல் பண்ணும்போது தான் நீதிமன்றம் இவனுக்கு ஒவ்வொரு கொலைக்குமே 49 ஆண்டு காலம் சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் இந்த மார்க் ப்ரவுனோடைய ஹிஸ்ட்ரிலாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு இது எதையுமே தெரியாது. கணவரை பிரிந்து வாழ்கிற, தன்னந்தனியாக வாழ்கிற அந்த பெண்கள் மட்டும்தான் இவனுடைய டார்கெட். அவங்கக்கிட்ட ஈஸியாக பேசி அவங்கள தன்னுடைய வலையில் சிக்க வச்சிட முடியும் அப்படிங்கிறத இவன் நம்பினதுனால தான் இவனுடைய வலையில் பல பெண்களை இழுத்து போட்டிருந்திருக்கான். மேற்கொண்டு அவங்கள ஒரு வினோதமான முறையில் சித்திரவதை பண்ணி, அதுவும் உடல் ரீதியாக பாலியல் ரீதியான சித்திரவதைகள் பண்ணி தான் அவன் கொலை செஞ்சுருந்திருக்கான். தற்போதைக்கு இந்த சைக்கோ இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற ஒரு ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான்.
ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அடிபட்ட மானை தான் ஈஸியாக வேட்டையாடிட முடியும் அப்படிங்கிறது இந்த மார்க் ப்ரௌனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. அதனால தான் இந்த அலெக்சாண்ட்ரா மாதிரியான பெண்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருக்கான். இந்த மாதிரியும் சில சைக்கோக்களும் உங்களை சுற்றி எப்போ வேணாலும் வரலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அதனால் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.